லூன் ஸ்மார்ட் ஸ்டுடியோ நேயர்களுக்கு எங்களோட அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஜூம் ஆப்பில் உங்களோட மீட்டிங் ஷெடியூலு, நாளைக்கு நடத்த போகிற மீட்டிங், இல்லைனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடத்த போகிற மீட்டிங், இல்லைனா ஒரு மாதத்துக்கு அப்புறம் நடத்த போகிற மீட்டிங்கை எப்படி நம்ம முன்னாடியே ஷெடியூல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசி யூஸரும் பண்ண முடியும், மொபைல்லையும் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம பிசியில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். பிசியில் நம்ம நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க ஜூம் அக்கௌண்ட்டை. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஷெடியூல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல ஷெடியூல் மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே டாப்பிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இது மாதிரி ஃபாண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் அந்த டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் இருக்குது. இதில் எந்த டேட்டு நீங்கள் நடத்த போகிறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைம், இந்த டைமிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மீட்டிங் ஹவர்ஸ்னு இருக்குது. நீங்கள் ஃப்ரீ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் 40 மினிட்ஸ் தான் நீங்கள் பண்ண முடியும். இதே நீங்கள் அக்கௌண்ட் பெய்டு பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் மீட்டிங் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆட்டோமேட்டிக் ஐடின்னு இருக்குது, யூஸ் பர்சனல் ஐடின்னு இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துட்டு ஒவ்வொரு முறை மீட்டிங் அட்டன் பண்ணும்போதும் ஒவ்வொரு ஐடி வர மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். எப்போயுமே ஒரே ஐடி வர மாதிரியும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷெடியூல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஷெடியூல் ஆகிரும். இந்த இடத்துல மீட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே காப்பி இன்வைட் லிங்க்னு இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்வைட் காப்பி காப்பி ஆயிரும். இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வெப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக பிசியிலேருந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போது நீங்கள் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் டைரெக்டாக உள்ளே இதில் நீங்கள் உங்களுக்கு எப்போயுமே அதில் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். இது ரொம்ப எளிமையான மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் தான் செல்லுலேயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்ஸ் அனைவர்களுக்கும் நன்றி.